ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 661. இங்கு நடப்புக்களை துரிதப்படுத்தும் நாரதரின் நோக்கம் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது ஜட உலகம் மாசுக்கள் நிரம்பியது. ஆகையால் விருந்தாவனத்திலும் கூட அசுரர்கள் அமைதியை குலைக்க முற்பட்டார்கள். அரிஷ்டா அசுரன் என்ற அரக்கன் பெருத்த உடலும் கொம்புகள் உடைய மிகப்பெரிய எருதின் வடிவில் விருந்தாவன கிராமத்திற்குள் நுழைந்து குழம்புகளால் பூமியை கிளறியபடி குழப்பம் விளைவிக்கல் ஆனான். பெரும் பூகம்பம் ஏற்பட்டது போன்று நிலம் அதிர்ந்தது. அவன் பயங்கரமாக உருமிக்கொண்டு நதிக்கரையில் பூமியை கிளறிய பின்பு கிராமத்திற்குள் நுழைந்தான். அவனின் உருமல் மிக மிக பயங்கரமாக இருந்ததால் அதை கேட்ட கர்ப்பிணி பெண்கள் சிலருக்கும் சினை உற்று இருந்த சில பசுக்களுக்கும் கர்ப்பசேதம் ஏற்பட்டு விட்டது. எருதின் உடல் மிக பெரியதாகவும் பலம் உள்ளதாக இருந்ததால் மலையின் முகட்டில் மேகங்கள் சூழ்ந்து இருப்பது போல் அவனின் உடல் மேலும் ஒரு மேகம் சுற்றி வந்தது. அரிஷ்டா அசுரனின் பயங்கர உருவத்தைக் கண்டு ஆண்கள் பெண்கள் யாவரும் பெரும் அச்சம் கொண்டார்கள். பசுக்களும் மற்ற மிருகங்களும் கிராமத்தை விட்டுவிட்டு ஓடிவிட்டன. இப்பொழுது நிலைமை மிக பயங்கரமாக ஆயிற்று. விருந்தாவன வாசிகள் எல்லோரும் கிருஷ்ணா எங்களை காப்பாற்றும் என ஓலமிட்டார்கள். பசுக்களும் ஓடுவதைக் கண்ட கிருஷ்ணர் பயப்படாதீர்கள் என எல்லோருக்கும் அபயம் அளித்தார். அரிஷ்டா அசுரனை பகவான் கிருஷ்ணர் விழித்து கூறினார், நீ மிக மிக இழிந்த பிராணி. கோகுலவாசிகளை ஏன் பயமுறுத்துகின்றாய்? இதனால் உனக்கு ஏற்படும் நன்மைதான் என்ன? எனது அதிகாரத்திற்கு நீ சவால் விட நினைத்து இருப்பதால் நான் உன்னோடு யுத்தம் செய்ய தயார். இவ்வாறு கிருஷ்ணர் அசுரனுக்கு சவால் விட்டார். பகவான் கிருஷ்ணரின் சொற்களை கேட்ட அசுரன் மிக மிக கோபம் அடைந்தான். பகவான் கிருஷ்ணர் ஒரு நண்பனின் தோளில் கை வைத்தபடி எருதின் முன் வந்து நின்றார். எருது மிகுந்த கோபத்துடன் கிருஷ்ணரை நோக்கி முன்னேறியது. நிலத்தை தனது குழம்புகளால் கிளறியபடி அரிஷ்டா அசுரன் வாளை உயர்த்தினான். வாளின் நுனியில் மேல் மேகம் ஒன்று சுற்றி வருவது போல் தோன்றியது. அவனின் கண்கள் சிவந்து கோபத்தால் சுழன்றன. கிருஷ்ணரை நோக்கி கொம்புகளை குறி வைத்தபடி இந்திரனின் வஜ்ராயுதம் போல் அசுரன் அவரை தாக்கினான். ஆனால் கிருஷ்ணர் உடனே அசுரனின் கொம்புகளை பிடித்து பெரிய யானை ஒன்று சிறிய எதிரி யானையை தாக்குவது போல் அசுரனை தூக்கி எறிந்து விட்டார். அசுரன் மிக மிக களைப்பு அடைந்து விட்டான். அவனுக்கு வியர்த்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நிலத்தில் இருந்து எழுந்து மிகுந்த கோபத்துடனும் பலத்துடனும் மீண்டும் கிருஷ்ணரை தாக்கினான். கிருஷ்ணரை தாக்க விரைந்தபோது அவனுக்கு கடுமையாக மூச்சு வாங்கியது. மீண்டும் கிருஷ்ணர் அவனின் கொம்புகளை பிடித்து அவனை தரையில் எறிந்தபோது கொம்புகள் உடைந்து விட்டன. ஈரத்துணியை தரையில் துவைப்பது போல் கிருஷ்ணர் அசுரனை காலால் உதைத்தார். உதைப்பட்ட அரிஷ்டா அசுரன் இரத்தமும் சிந்தி விழிகள் பிதுங்கி மரணம் அடைந்து விட்டான். கிருஷ்ணரின் வியக்கத்தகு சாதனைகளை பாராட்டி தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள். ஏற்கனவே விருந்தாவன மக்களின் உயிராகவும் ஆத்மா ஆகவும் விளங்கிய கிருஷ்ணர் எருது வடிவில் வந்த அசுரனை கொன்ற பிறகு எல்லோருக்கும் கண்ணின் மணி ஆகிவிட்டார். பலராமருடன் அவர் வெற்றிகரமாக விருந்தாவனத்திற்குள் பிரவேசித்தார். மக்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் கிருஷ்ணரையும் பலராமரையும் போற்றி புகழ்ந்தார்கள். அதிசயத்தக்க செயல் புரிபவனை அவனின் நண்பர்களும் உறவினர்களும் பாராட்டி மகிழ்வது இயல்பு. இந்த சம்பவத்துக்கு பின்பு நாரத முனிவர் கிருஷ்ணர் பற்றிய இரகசியத்தை வெளியிட்டார். நாரத முனிவர் தேவ தர்சன என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது தேவர்கள்
மற்றும் அவர்கள் போன்ற உயர் நிலையில் இருப்பவர்களின் கண்களுக்கு மட்டும் அவர் தென்படுகின்றார். ஆனால் எந்த விதத்திலும் தேவர்களுக்கு சமம் ஆகாத கம்சனிடம் அவர் சென்றபோது கம்சனால் அவரை காண முடிந்தது. கம்சன் கிருஷ்ணரே காண முடிந்ததென்றால் நாரத முனியை பற்றி என்ன கூறுவது? ஆனால் பொதுவாக பகவானாகிய கிருஷ்ணரையும் அவரின் பக்தர்களையும் காண்பதற்கு புனிதம் அடைந்த கண்கள் தேவை. புனித பக்தனுடன் தொடர்பு கொண்டு இருப்பவனும் காண முடியாதவனவற்றை காண முடியும். இது அஞ்ஞான சுக்கிருதி எனப்படுகின்றது. இப்பொழுது நடப்புகளை துரிதப்படுத்துவது நாரதரின் நோக்கம். அசுரர்களை கொல்வதற்காக கிருஷ்ணர் தோன்றி இருந்தார். அசுரர்களில் மிக முக்கியமானவன் கம்சன். நிகழ்ச்சிகளை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட நாரத முனிவர் கம்சனிடம் வந்து உண்மைகளை எல்லாம் எடுத்து உரைத்தார். வசு தேவரின் 8வது மகனால் நீ கொல்லப்பட இருக்கின்றாய். அந்த 8வது மகன் கிருஷ்ணர். வசுதேவரின் 8வது குழந்தை பெண் என நீ நம்பும்படியாக செய்யப்பட்டது. உண்மையில் அது நந்த மகாராஜாவின் மனைவியான யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தை. வசுதேவர் அதை தன் குழந்தையின் இடத்தில் மாற்றி வைத்து விட்டார். எனவே நீ தவறாக புரிந்து கொள்ள நேரிட்டு விட்டது. பலராமரைப் போலவே கிருஷ்ணரும் வசுதேவரின் மைந்தன். உனது கொடுமைக்கு பயந்து உன் கண்களில் படாமல் வசுதேவர் அவர்களை சாமர்த்தியமாக விருந்தாவனத்தில் மறைத்து வைத்து இருந்தார். அந்த மகாராஜாவின் பாதுகாப்பில் கிருஷ்ணரும் பலராமரும் வளர்ந்து வந்து இருக்கின்றார்கள். குழந்தைகளை கொல்லும்படி விருந்தாவனத்திற்கு அனுப்பப்பட்ட உன் அசுர நண்பர்கள் எல்லோரும் கிருஷ்ணர் மற்றும் பலராமரின் கைகளில் மடிந்து விட்டார்கள். இப்பொழுது நாரத முனி கூறிய செய்திகளை கேட்டதும் கம்சன் தனது கூறிய வாளை எடுத்து தன்னை ஏமாற்றிய முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான வசுதேவரை கொள்வதற்கு தயாராகி விட்டான். நாரத முனிவர் அவனை சமாதானப்படுத்தினார். அவர் கம்சனிடம் கூறினார், உன்னை கொல்லப்போவது வசுதேவர் கிடையாது. அவரை நீ கொன்று என்ன லாபம்? கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்லும் வழியை பார் என்றார். கம்சன் தன் கோபத்தை தனித்து கொள்வதற்காக வசுதேவரையும் அவரது மனைவியும் பிடித்து இரும்பு சங்கிலிகளால் பிணைத்து சிறையில் இட்டான். மேலும் கேசி என்ற அரக்கனை அழைத்து உடனே விருந்தாவனத்திற்கு சென்று கிருஷ்ணரையும் பலராமரையும் பிடித்து வரும்படி கட்டளையிட்டான். உண்மையில் கம்சன் கேசியை அனுப்பியது கிருஷ்ணர் மற்றும் பலராமரால் கொல்லப்பட்டு முக்தி பெறுவதற்காகவே. பின்னர் யானைகளை பயிற்றுவிப்பதில் வல்லவர்களான சானூரன், முஸ்திகன், சலன், தோசலன் ஆகியவர்களை அழைத்து அவர்கள் இடம் கூறினான். நண்பர்களே, கவனமாக கேளுங்கள். விருந்தாவனத்தில் நந்த மகாராஜாவின் இல்லத்தில் 2 சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவர்களின் பெயர்கள் கிருஷ்ணர் மற்றும் பலராமர். இருவரும் வசுதேவரின் குமாரர்கள். நான் கிருஷ்ணரால் கொல்லப்பட வேண்டுமென விதிக்கப்பட்டு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு அசரீரி முன்பு அறிவித்து இருக்கின்றது. இப்போது நீங்கள் மல் யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அந்த விழாவை காண நாட்டின் பல பாகங்களில் இருந்து மக்கள் வருவார்கள். அந்த 2 சிறுவர்களும் இங்கு வருவதற்கு நான் ஏற்பாடு செய்கின்றேன். அவர்களை நீங்கள் மல் யுத்தத்தில் கொல்ல வேண்டும் என்றான் அவன். கம்சன் ஒரு மல்யுத்த போட்டிக்கு ஏற்பாடு செய்து அதை மக்கள் வந்து காண்பதற்கு வகை செய்தான். யானை பாகர்கள் இடம் கூறினான், குவாலய பீடம் என்ற யானையையும் மறக்காமல் கொண்டு வாருங்கள். அதை மல்யுத்தம் நடக்க இருக்கும் அரங்கின் வாசலில் நிறுத்தி வையுங்கள். கிருஷ்ணரையும் பலராமரையும் அவர்கள் வந்தவுடன் பிடித்து கொள்ளுங்கள் என்றான் அவன். மேலும் சிவ பெருமானுக்கு பலிகளையும் தனுர் யஜ்யம் எனப்படும் யாகத்தையும் சதுர்தசி என்ற யஜ்யத்தையும் சேவிக்கும்படி தன் அசுர நண்பர்களுக்கு கம்சன் ஆலோசனை கூறினான். கம்சன் சிறந்த அரசியல்வாதி ஆகையால் அவன் கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்வதற்கு ஏற்பாடு செய்தான்.
இப்பொழுது வசுதேவரின் மகனை கிருஷ்ணரை பிறந்த யது வம்சத்தில் வந்தவரான அக்ரூரர் என்பவரை அழைத்து வருமாறு கம்சன் ஆணையிட்டான். அவர் வந்ததும் கம்சன் மிகுந்த மரியாதையுடன் அவரை வரவேற்று கூறினான், அருமை அக்ரூரர் அவர்களை, போஜ மற்றும் யது வம்சங்களில் உம்மைவிட சிறந்த நண்பர் எனக்கு யாரும் கிடையாது. நீங்கள் மிகுந்த தயாள குணம் உடையவர். எனவே நான் உம்மிடம் ஒன்று யாசிக்கின்றேன். பகவான் விஷ்ணு இடம் இந்திரன் சரண் அடைந்ததைப் போன்று நான் உம்மிடம் சரண் அடைகின்றேன். நீங்கள் உடனே விருந்தாவனத்திற்கு சென்று கிருஷ்ணர், பலராமர் என்ற பெயர்கள் உடைய இரு சிறுவர்களை காண வேண்டும். அவர்களுக்கு என பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த நேர்த்தியான ரதத்தை எடுத்துச் சென்று அந்த இருவரையும் உடனே அழைத்து வரவும். இது நான் உம்மிடம் விடுவிக்கும் வேண்டுகோள் என்றான் அவன். அந்த 2 சிறுவர்களையும் கொல்வது எனது திட்டம். வாசலில் பாளைய பீடம் எனும் யானை அவர்களுக்காக காத்து இருக்கின்றது. அந்த யானையே அவர்களை கொன்றுவிடும். அவர்கள் ஒருவாறு தப்பித்து விட்டால் அடுத்து அவர்களை நம் மல்லர்கள் சந்தித்து கொன்று விடுவார்கள். இது எனது திட்டம். இந்த இரு சிறுவர்களையும் கொன்ற பின்பு விஷ்ணு மற்றும் போஜ வம்சங்களை ஆதரிப்பவர்களான வசுதேவரையும் நந்தரையும் கொன்று விடுவேன். என் தந்தையான உக்ரசேனரின் சகோதரன் தேவகனை கொன்று விடுவேன். ஏனென்றால் அவர்கள் எனது விரோதிகள். எனது அரசியல் திட்டங்களில் எனக்கு இடையூறாக இருப்பவர்கள். இவ்வாறு நான் என் பகைவர்களை எல்லாம் ஒழித்து கட்டுவேன். ஜரா சந்தன் என் மாமனார். துவிதா என்ற பெயருடைய குரங்கு நண்பன் ஒருவன் எனக்கு உண்டு. அவர்களின் உதவியால் தேவர்களை ஆதரிக்கும் எல்லா அரசர்களையும் எளிதில் கொன்றுவிடலாம். இதுவே எனது திட்டம். இந்த விதமாக எல்லா எதிரிகளையும் நான் வென்று எந்தவித தடங்களும் இல்லாமல் இந்த உலகை அரசாள்வேன். சம்பரன், நரகாசுரன், பாணாசுரன் ஆகியவர் எல்லாம் என் ஆப்த நண்பர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவர்களை ஆதரிக்கும் அரசர்களுக்கு எதிராக நான் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது அவர்கள் எனக்கு பெரும் துணையாக இருப்பார்கள். நிச்சயமாக நான் என் எதிரிகளையெல்லாம் தீர்த்து கட்டி விடுவேன். தயவு செய்து நீங்கள் உடனே விருந்தாவனம் சென்று மதுரா நகரின் அழகையும் மல்யுத்த விழாவையும் காணும் ஆவல் கொள்ளும்படி அந்த இரு சிறுவர்களையும் ஊக்குவித்து அவர்களை இங்கு அழைத்து வர வேண்டும் என்றான் அவன். இப்பொழுது கம்சனின் திட்டத்தை கேட்ட அக்ரூரர் கூறினார், அன்புள்ள அரசனே, உனது அரசியல் எதிரிகளுக்கு எதிராக நீங்கள் தீட்டியிருக்கும் திட்டம் மகத்தானது. ஆனால் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் திட்டம் நிறைவேறாது. மனித எத்தனத்தை கடவுள் தோல்வியுறச் செய்து விடலாம். நாம் பெரிய பெரிய திட்டங்களை வகுக்கலாம். ஆனால் உன்னத அதிகாரியான கடவுள் அதை ஆமோதித்தால் அன்றி நமது திட்டங்கள் தோல்வி அடைந்து விடும். இறுதியில் முடிவு செய்பவர் உன்னத அதிகாரியே என்பதை இந்த உலகினர் எல்லோரும் அறிவார்கள். மூளையில் சிறந்தவன் பெரிய திட்டங்களை வகுக்கலாம். ஆனால் விளைவுகளான இன்பம், துன்பம் இவைகளுக்கு அவன் ஆளாக வேண்டும். உனது நண்பன் என்ற முறையில் உனது திட்டத்திற்கு எதிராக உன் விருப்பம் போல் கிருஷ்ணரையும் பலராமரையும் இங்கு அழைத்து வருகின்றேன் என்றார் அவர். இவ்வாறாக நண்பர்களுக்கெல்லாம் கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு கம்சன் ஓய்வு பெற சென்று விட்டான். அக்ரூரர் விருந்தாவனம் நோக்கி பயணம் ஆகிவிட்டார். இப்பொழுது கம்சனின் கட்டளைகளை பெற்றதும் கேசி அசுரன் பயங்கரமான ஒரு குதிரையின் வடிவத்தை மேற்கொண்டு விருந்தாவன பகுதிக்குள் நுழைந்தான். பிடரி மயிர் காற்றில் படபடக்க அவன் உறக்க கனைத்த ஒளி கேட்டு உலகமே நடுநடுங்கியது. விருந்தாவனவாசிகள் பயந்து நடுங்கும்படி அவன் கர்ச்சித்து வாளை ஆகாயத்தில் பெரும் மேகம் போல் சுழற்றியதை கிருஷ்ணர் கண்டார். குதிரை வடிவில் இருந்த அசுரன் தன்னை போருக்கு அழைக்கின்றான் என்பதை கிருஷ்ணர் புரிந்து கொண்டார். அவர் அவனை போரிட அழைத்தபோது அவன் சிங்கம் போல் கர்ச்சித்தபடி அவரை நோக்கி முன்னேறினான். மிகுந்த வேகத்துடன் முன்னேறிய கேசி தன் பலமிக்க
கற்களை போன்ற கடினமான கால்களால் கிருஷ்ணரை மிதித்து கொள்ள முயற்சித்தான். ஆனால் கிருஷ்ணர் உடனே அவன் கால்களை பற்றி கொண்டு அவனை திகைக்கச் செய்தார். அப்போது அவருக்குள் சினம் எழுந்ததால் இயேசுவின் கால்களை பிடித்தபடி அவனை சுழற்றினார். சில சுற்றுக்களுக்கு பிறகு கருடன் பெரிய பாம்பை எறிவது போன்று கிருஷ்ணர் இயேசுவை ஒரு 100 கஜ தூரத்துக்கு அப்பால் விட்டு எறிந்தார். அவ்வாறு எரியப்பட்டதும் குதிரை வடிவில் இருந்த கேசி நினைவு இழந்து விட்டான். என்றாலும் சிறிது நேரத்தில் மீண்டும் உணர்வு பெற்று மிகுந்த கோபத்துடன் வாயை பிளந்தபடி கிருஷ்ணரை நோக்கி வேகமாக சென்று தாக்க முற்பட்டான். அவன் அருகில் வந்ததும் கிருஷ்ணர் தமது இடது கையை கேசியான குதிரையின் வாயில் திணித்தார். கிருஷ்ணரின் கை காய்ச்சிய இரும்பு போல் சுடுவதை உணர்ந்த கேசி வலியால் துடிதுடித்தான். அவனின் பற்கள் வெளிவந்து விட்டன. அவன் வாயில் உள் இருந்த கிருஷ்ணரின் கை உருவத்தில் பெரியது ஆகிவிட்டதால் அவனுக்கு தொண்டை அடைத்து மூச்சு திணறி உடம்பெல்லாம் வியர்த்து கால்களை அங்கும் இங்கும் உதைத்தான். இறுதி மூச்சு வெளிப்பட்ட போது அவனின் குதிரை விழிகள் பிதுங்கி இறந்து விட்டான். இவ்வாறாக அவனின் உயிர் மூச்சு வெளியேறியது. குதிரை இறந்ததும் அதன் வாய் தளர்ந்ததால் கிருஷ்ணர் தனது கையை எளிதாக விடுவித்து கொண்டார். கேசி இவ்வாறு விரைவில் மரணம் அடைந்தது கண்டு கிருஷ்ணர் வியப்பு அடையவில்லை. ஆனால் தேவர்கள் ஆச்சரியப்பட்டு அவரை பாராட்டும் வகையில் மலர் மாறி பொழிந்தார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.